பரம மகிழ்ச்சி. தங்களான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற அந்த கேள்வியோடு இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதோடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்களான். அதை அதன் அளவிலே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்றது, நிறைய இது சம்பந்தமா ஒரு விவாதத்தை உண்டு பண்ணிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வெற்றி படமா அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை மக்கள் ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்க நான் நிக்கிறேன்னா டெஃபினட்டா என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு நிற்கிருக்கு. நான் உழைக்கிறதுக்கு அசராதம் தான். நான் என்னை பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன். ஆனா நான் ஓகே, நான் இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்றதுல என்னை விட பயங்கரமா தங்களை ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் இந்த தங்களான் டீம்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஸ்பெஷலா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில் இருந்து படத்துல இருந்த 24 கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர், அப்புறம் பின்னாடி நடிச்ச துணை நடிகர்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பா கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க நீலமன்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி எவ்வளவு என்னோட படத்து மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் தீராத அன்பும் காதலும் கொண்டவங்களால மட்டும்தான் எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்ப நான் ஏத்துக்கிறேன். திரும்ப அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு பயமே கிடையாது. உங்களுடைய அன்பு தான் என்னை புஷ் பண்ணிட்டே இருக்கு. நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் நம்ம மேல சில எண்ணம் வரதான் செய்யும். ஆனா அதுக்காக நம்ம வெறும் எண்ணத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம காலியாயிடும். அதுதானே எண்ணம் விரும்புது. ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு போகிற நீங்க இருக்கிறப்ப நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு ஆழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும். படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த நார்த் இந்தியா, டெல்லி, இதுல எல்லா இடத்துலயும் ஏன் நம்மள இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்ம
நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுற கருத்து தான் அவளை வந்து மிக முதன்மைப்படுது. என்னோட ஒர்க்கை பார்த்து தான் அவளை முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களே. நம்ம என்னதான் பேசலாம் என்னதான் பண்ணலாம், ஆனா ஊரில் ஒரு படம் எடுக்கிறதுனா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க்கை பார்த்து நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றதுதான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு. எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்ப நான் என்னன்னா அதை எங்க பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ள இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதுல இருந்துதான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிறனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்க எழுதினதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கா ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தியோட ஒர்க் அவர் பயங்கர நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் உமாதேவியோட லிரிக் மௌனம் யாத்திரைக்கான அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நான் அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறேன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல. அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஆனர்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ வந்து சூப்பரா இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது. ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாலே எனக்கு அப்பத்துல இருந்தே தோணுச்சு, நான் படம் பண்றப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான இருந்தான்னு வச்சுக்கலாம் வேலை செய்ய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். நான் அப்படியே யோசிச்சேன் எதுக்குதான் தேவையில்லாம கூட கூட்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம உட்காந்துட்டு நான் படம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாரா என்ன அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ண பார்க்க கரெக்டா உட்காந்துருக்காங்களா அவங்களை வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை. அந்த வேலை நமக்கு வேணும்னு நான் யோசிப்பேன். இன்னொன்னு என்னோட மானிட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும். அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேற. சரி அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான், இந்த வயசு செஞ்ச பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் செம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல. நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகர் இதுல நீயா வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அண்ட் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர் அண்ட் செம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றேன். அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை வந்து என்ன ஒர்க் பண்ணாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பத்தி அவன் பேசினது அதுதான் என்ன நம்ப வச்சது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன்னு 3வது நாள் அவனால முடியல. அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன் எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினா சார்பட்டா பரம்பரைக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அந்த இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கா. அண்ட் வந்து சூப்பரா வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்திலனா விஎஃப்எக்ஸ் அவங்க நான் தான் போய் கேட்டேன் நான் மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாடகங்களில் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. அண்ட் எனக்கு சில ஒர்க் எல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகரம் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வந்து சில ஃபிளாஸ் இருந்தது, ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சுட்டானு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைபிரிட்டோட
சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அதில் 2 பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெயக்குமார் அண்ட் தினகர், 2 பேருமே வந்து டிரெக்டர். ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணா, அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் கூட ஜின்னோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்ல வந்துதான் அது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்க கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அது கூபைன்னு பேசுற டைலாக் அண்ட் வந்து சம ஒரு ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறது அவரோட நடிப்பை பார்த்து மறந்தா. நான் ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த இந்த படத்துல வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர். நிச்சயமா அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல. அவ்வளவு அற்புதமா பயங்கரமா நிகழ்த்துறாரு. அந்த தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அந்த ஹரி அந்த பிரீத்தி அந்த அசோகன் அந்த பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா, அந்த முத்துக்குமார், அந்த மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியா 2 பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அந்த கடைசியா 2 பேருக்கு நான் வந்து உருவாக்கி தந்த அந்த ஏற்றங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி நடிக்கிற ஒரு இயற்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து பெரிய சாதாரண விஷயம். தங்களான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார் என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்ப நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அந்த வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணிருக்கிறீங்க. அந்த ரொம்ப நன்றி. அண்ட் வந்து தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்கள்ல அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா. அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னோட அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்வின். Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you've given not only your acting but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Yanvel sir da pesirkanu, but it's doing really well and we are very happy. And Telugu it has received very well, just like Tamil. And we have increased the screens also. Day 2 we are very happy. It has done great. I don't know. Thank you so much. I mean, rest I think Shakti sir will speak. He will be able to tell it. Sorry. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபக், ஹரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி, அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கடையில் போய்ட்டு ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க.
அப்புறம் படம் முடிஞ்ச உடனே இந்த சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசிரிச்சு அங்கே தான் எனக்கு தங்கலனோட சக்ஸஸாக நான் அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் நான் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம இன்னும் நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடிச்சவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்ல இன்ட்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மொமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கு நன்றி. ஆமாம், என் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும், அப்புறமா வந்து ஊடக நம்பருக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் காஸ்டியூம் வந்து எடுத்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீவர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீவர்ஸ் வந்து இன்றைக்கி காலேஜ் பாஸில் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக அங்கே இருக்கேன்னா அது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ என்ன சார்பட்ட பரம்பரையில் இப்போ ஃபஸ்ட்டு படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சிதா, அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால வந்து இதில் இந்த பயணத்தில் நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்லணும்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுலேருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாகவும் கோலங்களாகவும் புள்ளியாகவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாகவும் கங்கம்மலாவும் அரசாணியாவும் தாட்சாணியாவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்தில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பங்காளி அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளி என்ன சகோதரர்கள் தான், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளின்னு தான் சொல்லுவோம். அதில் ஊடக பங்காளிகளுக்கும் இங்கே வந்திருக்க எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில் பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்தில் பிரபலப்படுத்தினேன். அதை இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலப்படுத்திருக்கிறாரு ஜெயன் சார் அவருடைய குரலால். அந்த கவிதையை தன்னுடைய படத்தில் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு உலக கவிதையாக வேட்டுவத்தை மாற்றிருக்கக்கூடிய நண்பர் என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதையிட்டு இருந்த என்ன சினிமாவில் பாடல் எழுத முடியும், வசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து சேர்த்து அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாரு.
இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு 2 வரி இருக்குது பாருங்க, நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே பாடணும்னு நினச்சேன். பாடலாமா? வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேதனை என் மனம் மோகத்திலே. இந்த அந்த அந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி பண்ணுவார். அந்த உடல் மொழிக்கு நான் வந்து அடிமை. அப்போலேருந்து அவர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். தங்களால் அந்த வசன கவிதையை பேசும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அவர் பார்க்கறதுக்கு. இது எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பிறந்த ஒரு மாதிரி. உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் வந்து ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த வெளிச்சத்தில் நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்நாள் முழுக்க தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கும் வெற்றி படமாகிறதுக்கு எல்லா வகையிலுமே துணை புரிஞ்சிட்டு இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான படத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி அளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, அன்பு. இந்த மைக்கில் இவ்வளோ நல்லா எக்கோ